முருகன் அவனை நினைத்து வேண்டிய காரியம் எதுவும் நடந்திடாமல் போனதாக சரித்திரமில்லை. நம்மை அதிகமாக சோதித்து பார்ப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியாக திருமணமாகி நீண்ட நாளாகியும் குழந்தை இல்லாதவர்கள் பிள்ளை பாக்கியம் வேண்டி பல கோயில்கள் செல்வர். அவர்கள் எத்தனையோ மருத்துவ முயற்சிகள் எடுத்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாவதை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அனைவரும் இந்த சக்தி வாய்ந்த சண்முக மந்திரத்தை சொல்ல முருகன் குழந்தை வரம் தருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஏன் எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு திருமணமாகி 6 வருடங்களாக குழந்தை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார்கள். இந்த கந்த சஷ்டி விரதத்தின் போது இந்த மந்திரத்தை நாள்தோறும் உச்சரித்து திருப்புகழை படியும் விரதம் இருந்தார்கள். அடுத்த வருடமே அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. நீங்களும் வேண்டும் வரங்களையெல்லாம் நிறைவேற்றும் இந்த சண்முகன் மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நிறைவேறும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள மந்திரம்: பவாய பர்காய பவாத்மஜாய பஸ்மாய மானாத்புத விக்கிரகாய பக்தேஷ்ட காமபிரத கல்பகாய பகார ரூபாய நமோ குஹாய. இதன் பொருள் மங்கள வடிவினனும் பாவங்களை போக்குகிறவனும் பரமசிவனின் மனது குகந்த புத்திரனும் விபூதியை தரித்த பேரழகு திருவுர் கொண்டவனும் பக்தர்கள் கோரியவற்றை நிறைவேற்றும் கற்பக விருட்சம் போன்றவனும் பூ என்ற சரவணபவ அட்சரத்தின் வடிவாய் திகழ்பவருமான குகப்பெருமானே நமஸ்காரம் என்பதாகும். மேலும் முருகா என்ற வார்த்தையை சிவன், பார்வதி, விஷ்ணு, லட்சுமி மற்றும் பிரம்மா, சரஸ்வதி என அனைத்து தெய்வத்தையும் குறிக்கும். எனவே எப்போதும் முருகா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகும். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகா என்று காமெண்டில் சொல்லுங்கள்.